அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்ச் 11, 2025 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். தேசிய அட்டவணையில் பொண்ணுக்கு வீங்கி தடுப்பூசி பொது சுகாதாரத்துறை வலியுறுத்தல் தெரிவிச்சிருக்காங்க. பொண்ணுக்கு வீங்கி அப்படின்ற பாதிப்பு அதிகரித்து வருவதால் தேசிய தடுப்பூசி அட்டவணையில் MMR, மிசல்ஸ், மம்ஸ், ரூபெல்லா தடுப்பூசியை சேர்க்க வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை மீண்டும் வலியுறுத்தியுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. குழந்தைகள் மற்றும் வளரிளம் பருவத்தினரிடையே பரவும் பொண்ணுக்கு வீங்கி எனப்படும் மம்ஸ் நோயானது, அதாவது இந்த பல் தாடைக்கு கீழே வீக்கம் ஏற்படுற மாதிரி இருக்கும். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், மம்ஸ்ன்னு போட்டு. அதை இப்போ தேசிய அட்டவணையில் தடுப்பூசி அட்டவணையில் சேர்க்கணும்னு சொல்லி பொது சுகாதாரத்துறை வலியுறுத்தப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. நெகிழி பாக்கெட்டுகளில் பால் வழங்குவதற்கு பதிலாக மாற்று ஏற்பாடு, பசுமை தீர்ப்பாயத்தில் ஆவின் உறுதின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கடுத்து நெகிழிக்கு பதிலாக வேறு என்ன யூஸ் பண்ணுறாங்க, அதில் எதுவும் புதுமை இருந்தால் பார்ப்போம் நம்ம. ஏன்னா ஆவின்ன்றது கவர்மெண்ட்டை சார்ந்த ஒரு இதுன்றதுனால அடுத்தடுத்த அப்டேட் இதில் வந்தால் பார்ப்போம். ஏன்னா பால் பாக்கெட்ன்றது நார்மலாக நெகிழி பாக்கெட் பிளாஸ்டிக்லாம் வரும். இன்கேஸ் அடுத்து இதுக்கு பசுமை தீர்ப்பாயத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கொண்டு வாங்க, சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாத வகையில் இதுக்கு மாற்று ஏதாவது கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இது சம்மந்தமாக அடுத்த வரப்போ நம்ம பார்ப்போம், அடுத்த நியூஸ் வரப்போ. அடுத்ததாக நீங்கள் திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யின், செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என கருதினாலும் கைகூடும் அப்படின்னு காலமறிதல் அப்படின்ற திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆஸ்பிரன்ஸுக்கு இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனான குரல். இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க சுற்றி உங்கள் வீட்டில் எங்கேயாவது போர்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா. தாய்மொழியில் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு அரசு பணி எப்படி வழங்க முடியும்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. தாய்மொழியில் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு அரசு பணி எப்படி வழங்க முடியும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு திங்கட்கிழமை கேள்வி எழுப்பியது. தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் கேஸ் கொடுத்திருக்காரு. இதில் தேனி மின் பகிர்மான வட்ட இளநிலை உதவியாளராக கடந்த 2018ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்தார். சிபிஎஸ்இ பள்ளியில் படித்த இவர் தமிழ் வழியில் கல்வி கற்கவில்லை. எனவே இவர் பணியில் சேர்ந்த 2 ஆண்டுகளுக்குள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தமிழ் வழி தேர்வை எழுத வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டது. இந்த தேர்வில் ஜெயக்குமார் தேர்ச்சி பெறவில்லை. இதனால் இவரது பணியிலிருந்து விடுவித்து தேனி மின்சார பணியாளர் மற்றும் கண்காணிப்பு பொறியாளர் உத்தரவிட்டார். இந்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் மனு கொடுத்திருக்காரு. அந்த கேஸ் பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஓவராலாக கோர்ட் என்ன கொஸ்டின் எழுப்பியிருக்காங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாய்மொழியில் தேர்ச்சி பெறாதவருக்கு அரசு பணியை எப்படி வழங்க முடியும் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக IPL கிரிக்கெட்டில் மது புகையிலை விளம்பரங்கள் கூடாது, சுகாதார அமைச்சகம் உத்தரவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. IPL கிரிக்கெட் போட்டிகளில் மது புகையிலை பயன்பாடு தொடர்பான நேரடி மறைமுக விளம்பரங்களை தடை விதிக்க வேண்டும் என்று IPL நிர்வாகத்துக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் ஏற்கனவே மது புகையிலையால் உருவாகும் இதயம், நுரையீரல், கல்லீரல் சார்ந்த நோய்கள் உட்பட பல உடல்நல பிரச்சனைகள் அதிகம் உள்ளன. மக்களின் ஆரோக்கியத்தை காப்பதில் கிரிக்கெட் வீரர்களுக்கு தார்மீக கடமை உள்ளதால் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நிகழ்ஆண்டில் ரூபாய் 51,463 கோடி கூடுதல் செலவினம். நாடாளுமன்றத்தில் துணை மானிய கோரிக்கை தாக்கல் தெரிவிச்சிருக்காங்க. 2025-26 நிதியாண்டில் 51,463 கோடி மதிப்பில் கூடுதல் செலவினத்துக்கு ஒப்புதல் கோரி துணை மானிய கோரிக்கைகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் திங்கட்கிழமை தாக்கல் செய்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் அது ஒரு அலசிடும்னு சொல்லி ஒரு பார்வையாக கொடுத்துருக்காங்க. தற்போது ஓய்வு பெறப்போவதில்லை ரோஹித் சர்மா சொன்னதாக கொடுத்துருக்காங்க. சிறந்த அணியிடம் தோற்றிருக்கிறோம் அப்படின்ட்டு நியூசிலாந்து வீரர் சொல்லியிருக்காங்க. இந்த முறை அதிக ரன்கள் யார், அதிக ரன்கள் இன்னிங்ஸ் படி யார், அதிக விக்கெட்டுகள் யார், சிறந்த பவுலிங்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டைம் இருந்தால் வேணால் வாசிச்சு பாருங்கள். சீனா ஜப்பான் ரசாயன பொருள் மீது பொருள் குவிப்பு தடுப்பு வரி. சீனா ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் நீர் சுத்திகரிப்பு ரசாயனம் மீது பொருள் குவிப்பு தடுப்பு வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் வர்த்தக பிரச்சனைகள் தீர்வு ஆணையத்தில் பரிந்துரையை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி சீனா ஜப்பான் நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ட்ரைக்ளோரோ ஐசோசயனூரிக் அமிலம் மீது ஒரு டன்னுக்கு $986 அமெரிக்க டாலர்கள், அதாவது $86,083 ரூபாய் பொருள் குவிப்பு தடுப்பு வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வரி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அமலில் இருக்கும். அதன் பிறகு மறுசீலனை செய்து வரியை தொடர்வதா ரத்து செய்வதா என முடிவெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயமல்ய
பாக்ஸி வயது 58 உச்சநீதிமன்ற நீதிபதியாக திங்கட்கிழமை நியமிக்கப்பட்டார். அப்படியே கடைசி ஸ்டான்ஸாக வந்துருங்க. இவரது நியமனத்துடன் உச்சநீதிமன்ற நீதிபதி எண்ணிக்கை 33ஆக உயரும். உச்சநீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் பணியிடங்கள் 34 என்பது குறிப்பிடத்தக்கது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கனடாவின் புதிய பிரதமர் மார்க் கார்னி இந்தியாவுடன் நல்லுறவுன்னு தெரிவிச்சுக்கோங்க. பேர் பார்த்துக்கோங்க. கனடாவின் புதிய பிரதமர் மார்க் கார்னி. இவர் வந்து வயது 59. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. வரதும் இல்லை. ஸோ நீங்கள் இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷனாக ஒன்று கரெக்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.